அவனை தேடுகிறோம், கிடைக்கவில்லை. அவனையும் கொண்டு வந்து 100 நரபலி கொடுத்து விட்டால் இந்த உலகத்தை அடக்கி ஆள வேண்டிய அஷ்டவாசத்தை வந்துவிடும். அப்படி சிறிது நேரம் ஓய்வு தரப்போகிறேன். அப்படியா? உண்மைதான். வந்துவிட்டோம். தெரியவில்லையே. அவனுடைய பேரை கேட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது. பீமா, உங்களுக்கே பயமாக இருக்கிறது என்றால் ஆமாம், இதோ நின்று கொண்டிருக்கிறான். அவனிடம் கேட்டால் அந்த சராசந்தன் எங்கு இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளலாம். அவனை பார்த்தா ரவுடி போல இருக்கிறான். அவனை பார்த்து இருப்பீர்களா? சரியாகட்டும். ஐயா வணக்கம். எங்களை பார்த்தா தெரியவில்லையா? நாங்கள் தான் வயதான அந்தணர்கள் ஐயா. ஆமா, நாங்கள் அந்த சராசந்தனிடம் ஏதாவது ஏசகம் பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறோம். பிச்சை கேட்டு வந்துக்கிறீங்க? ஆமா. பிச்சைக்கார பசங்க நீங்க? என்னடா பிச்சைக்கார பசங்க வந்துக்கிறானுங்க. பிச்சைக்கார பசங்களா? ஏன்னா பிச்சைக்கார பசங்களா வந்துக்கிறானுங்க? அது ஒண்ணுதான் பார்க்கணுமா? விளக்கமா கேட்டுருவோம். யாருன்னு ஒண்ணுதான் பார்க்கணுமா? சரி, யாருன்னு கேளு, விளக்கமா கேளு. அந்தணர்கள் சொன்னார்களே, யாரா நீங்க? அந்தணர் என்றால் என்ன தெரியுமா? பிராமணர்கள். அந்தணர் என்றால் பிராமணர்கள். பிராமணராக இருக்கிறாங்க. ஆமா, யாசனை கேட்க. ஆமாங்க. அப்படியா? சரி, பார்த்தா ஐயா சரச்சந்திர ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏழை பிராமணர்கள். ஏழை பிராமணர்கள் ஐயா. ஏழை பிராமணனா? உண்மைதான். உங்களை பார்த்தால் ஏழை பிராமணராக தெரியவில்லையே. ஏதோ சதி செயல் இருக்கிறது என்று நினைக்கிறேன். சதியெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா. ஏழை ஐயா, வயிற்று பசி ஐயா. பசியா? எங்களுக்கு யாசகம் வேண்டி வந்திருக்கிறோம். சரி, உனக்கு என்ன தேவை கேள் தருகிறேன். எங்க ஊருக்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை தெரியுமா? உனக்கு இருக்கக்கூடிய அந்த மல்யுத்த தானம் மட்டும் எங்களுக்கு வேண்டும் ஐயா. என்னது? மல்யுத்த தானம். மல்யுத்தத்தை தானமாக கேட்கிறாய்? ஆமா ஆமா. அப்படியா? ஆமா. மல்யுத்தத்தை தானமாக கேட்கிறாய் என்றால் உங்களை பார்த்தால் சாமானியப்பட்டவராக தெரியவில்லை. ஆமாங்க. முகத்திரை எடு. முடியாது ஐயா. முகத்திரை எடு. நாங்க பிராமணர் ஐயா, சொல்வதை கேளுங்கள். பிராமணர் இல்லை நீங்கள்? கண்டிப்பான பிராமணர் தான். அப்படியா? மல்யுத்தத்தை நான் யார் தருகிறேன் உனக்கு? கருதையா? ஆகட்டும் ஆகட்டும் ஐயா. முகத்திரை எடு பாருங்க. நான் சந்தேகப்பட்டது சரியாக போய்விட்டதா? மல்யுத்தத்தை தானமாக பெற்றுக் கொண்டாய் அல்லவா? அப்படியானால் என்னிடத்தில் அடிபட்டு உதைப்பட்டு 18 முறை தோல்வி அடைந்து துவாரகை என்று சொல்லக்கூடிய கடல் மத்தியிலே நாட்டை அமைத்து வாழக்கூடிய கணவன் இவன் என்னோடு சமனுக்கு வந்திருக்கிறார். நீ என்னோடு சமத்தை லாயத்தை ஓய்விடா. உண்மைதான். மல்யுத்த தனத்தை யாருமே கேட்டது கொடுத்ததை மரியாதை. ஆகையால் உனத்திலே மல்யுத்த தனத்தை நாங்கள் அவமாக கேட்டோம். கேட்டபடியாக கொடுத்து விட்டார். சரிமாட்டோம். முன்பு நேரத்திலே என்னை திருமணி கோடி வந்தாய். உனக்கு எனக்கு சமன், அது எனக்கு தோல்வி. ஆகையால் மீண்டும் என்னோடு சம முறிய நீ தயாராக இல்லை. 18 முறை தோல்வி அடைந்து ஓடியவர் உன்னோடு நான் சம செய்வதா? எனது வீரத்துக்கே இழுக்கிறார். அடுத்தவன் யாரவன்? உன்னுடைய தோல்வனுக்கு சமமானவன் என்னுடைய தன்னுடைய கணவன் அர்ஜுனன் இருக்கிறார். அர்ஜுனனை அனுப்புகிறேன். ஓ, பாண்டவர் படாத பசங்க. அர்ஜுனன் காந்திவன். இவன் என்னோடு சமர் செய்ய தகுதியற்றான். சின்ன பையன் ஓடிவிடா. இவன் யாரு? அர்ஜுனனும் தேவையில்லை. அப்படி என்ன தர்மனுக்கு நேர் இளையான் பீமசேனன் இருக்கிறார். மதகரி பீமசேனன் ஒழிப்பார்கள். ஓ, அவனை அனுப்பி வைக்கிறேன். கதாயுத பாணி இதா இருக்கான். இவன் தான் அந்த அடே சராசந்தா, என்னோடு சரியாக நின்று மல்யுத்தம் செய்யக்கூடிய ஆள் நீ ஒருத்தனடா. யுத்தம் செய்ய தயாரா இருக்கியா? டேய், வீரம் இருந்தால் என்னிடம் மோதிப்பார். இந்த வீர உந்தனுக்கு எந்த வயது உள்ளது? இந்த வீர உந்தனுக்கு எந்த வயது உள்ளது?
தெரியாத அனகத்தை இவனடா என்ன கூட சண்டைக்கு கேட்டா கொப்பம் பேர்னா கொப்பம் பேர்னா தங்கவேலு கொப்பம் பேர் தங்கவேலு கொப்பம் பேர் கேளவன உங்க பேர் என்ன ஏய் என் அப்பன் பேர் எனக்கு தெரியும் பாண்டு மன்னன் உங்களுக்கு தெரியுமாடா உன் அப்பன் பேரு பாண்டு மன்னருக்கும் குந்தமாதேவிக்கும் பாண்டவர் வரதாரங்க எந்த மகாபாரத கதை எவனே எழுதி வச்சுக்கிறான் அதானே கேட்டடே தேவடியாருக்கு போறத பசங்க இவனுங்க டேய் 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 அதெல்லாம் ரகசியம் இப்போ இது உனக்கும் எனக்கும் சமம் பண்றா ரகசியமா எது ரகசியம் டேய் உங்க தாய் யாரு குந்தமாதேவி குந்தமாதேவி. ஆனா தந்தை கொஞ்சம் பாண்டு மன்னர் கிடையாது ஆ பாண்டு மன்னர் கிடையாது உங்க தாய் குந்தமாதேவி அவன் எங்கே பிறந்தவன் தெரியுமா வடமதுராபுரியிலே ஆ சூரசேன மன்னருக்கு மகளாக பிறந்தவள் சூரசேன பண்ண சூரசேன மன்னருக்கு 4 குழந்தைகள் 4 குழந்தைகள் பிரத்தை ஆ ராத்தை ஆமாங்க. சாத்துவதி வசுதேவன் ஆமாங்க 4 பேர் 4 பேர் ஆமாங்க அதாவது குந்ததல தேசத்தை யாருமே குந்தமாதேவிக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்ல அங்கே நண்பனாக விளங்க வேண்டிய சூரசேனனுக்கு சொன்னான் அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளை நான் பொம்பளை புள்ள அதுல ஒரு புள்ளியை மூத்த பிள்ளை தத்து கொடுத்தான் ஆமாங்க பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தை கொண்டு வந்தான் ஆ அந்த தன்னுடைய நாட்டினுடைய பேரு குந்ததேசம் ஆமாங்க அந்த பிரதை என்று சொல்லக்கூடிய பெயரை சைலன்ஸ் மாற்றி சைலன்ஸ் குந்தி குந்தி பெயர் வைத்தான் ஆமாங்க குந்தி என்று பெயர் வைத்தான் சிறிய குழந்தையாக இருக்கும்போது தூர்வாசன் அங்கே சென்றார் தூர்வாசனுக்கு ஓராண்டு காலம் தகுந்த பணிவிடை செய்தால் பணிவிடை செய்த காரணத்தினால் இவள் எதிர்காலத்தில் நினைத்து 5 மந்திரங்களை உச்சரிக்கிறார் தூர்வாசன் ஆமாங்க யாருக்கு யாருக்கு குந்திக்கு குந்தமாதேவிக்கு 5 மந்திரம் ஆமாங்க முதல் மந்திரம் சூரிய பகவானுக்குரிய மந்திரம் ஆமாங்க இரண்டாவது மந்திரம் யமதர்மனுக்குரிய மந்திரம் யமதர்மன். மூன்றாவது மந்திரம் வாழுதேவனுக்குரிய மந்திரம் ஆ நான்காவது மந்திரம் தேவேந்திரனுக்குரிய மந்திரம் தேவேந்திரன். 5வது மந்திரம் அஸ்வனி தேவனுக்குரிய மந்திரம் ஆமாங்க இப்படி 5 மந்திரத்தை சொல்லி போயிடுறாரு ஆமாங்க சின்ன பொண்ணாச்சே ஆமா. பருவமடைகிற குழந்தை குழந்தை சரி இதுல நம்ம இந்த மந்திரத்தை பரிசோதனை செய்யணும் ஆமாங்க கதிரவன் மறைந்து விட்டான் ஆமாங்க சூரியன் மறைஞ்ச பிறகு சூரியன் வருவானா வர முடியாதுங்க காலையில தான் சூரியன் பிறந்தோம் கிழக்கு ஆமாங்க மேற்கே மறைவான் கிழக்கே சூரியன் மறைப்பான் அப்படி சூரியன் மறைஞ்சு போச்சு ஆமாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க தனி ஒரு இடத்துக்கு போய் சின்ன பொண்ணு இந்த மாதிரி சின்ன பொண்ணு இந்த சூரிய பகவானுக்குரிய மந்திரத்தை உச்சரிக்கிறான் ஆமாங்க உடனே சூரியன் வந்துட்டான் சூரிய வந்துட்டான் சூரியன் வந்து உனக்கு சும்மா இல்ல ஆ. அந்த குழந்தைய பார்த்து கண்ணே மல்லிகை கண்ணு கண்ணு ரசம் வரலைங்கிறான் ஆமாங்க சுவாமி நான் சின்ன பெண்ணே என்னோட நீங்க சேர முடியாதுன்னு சொல்ற யாரு குந்தமாதேவி குந்தமாதேவி. உடனே சூரியன் மகிமையால் குழந்தையாக இருந்தவளை பெரிய பெண்ணாக மாற்றினான் ஆமாங்க எப்படி பெரிய பண்ணா பெரிய பெண்ணை மாற்றி 20 ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்றாங்க. ரிஷி புண்ட விரவு தங்காது என்பது போல ஆ டேய் அதாவது யாருடைய மத்திய சூரியனுக்கும் குந்தமாதேவி குந்தமாதேவிக்கும் அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்து போச்சு குழந்தை பண்ண போச்சு ஆமாடா ஆ குழந்தை பிறந்த யாரு யாருங்க வா இங்க சொல்றேன் யாருங்க கதிரவனுக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த குழந்தை யாருங்க காதல குண்டலத்தோடு பிறந்தது யாருங்க அவன் தான் கர்ணன் கருணை குழந்தை பிறந்து போச்சே குழந்தை பிறந்து நானே ஒரு குழந்தையாச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சே ஆமாங்க. நாட்டு மக்கள் பார்த்தா கை கொண்டு சிரிப்பாங்களே சிரிப்பாங்க. அப்படின்னு அழற அந்த குழந்தை ஆமா. உடனே சூரியன் பார்த்தான் நீ அணிந்திருக்க சேலையிலே ஒரு முழத்தை கிழித்து கிழித்து. பெட்டியில வைத்து வைத்து. யமுனா நதியில விட்டுடு விட்டுரு நதியில விட்டாங்க அந்த குழந்தைய ஆமாங்க. மீண்டும் சூரியனுடைய தவப்படுத்தினா சின்ன குழந்தை ஒரு மாதிரி 4 போயிச்சாரா நாலு. அதன் பிறகு சில காலம் கழித்து பாண்டு மன்னருக்கும் குந்தமாதேவிக்கும் கல்யாணம் ஆகுது கல்யாணாவது பாண்டு மன்னருக்கு 2 பொண்டாட்டி ரெண்டு பாட்டி முதல் மனைவி குந்தமாதேவி குந்தமாதேவி இரண்டாவது மனைவி மத்ராதேவி மாத்ரா தேவி 2 பொண்டாட்டியுமே தொடல யாரு அவரு தொடவே இல்ல தொடவே இல்லையா அப்ப பாண்டு மன்னன் சொல்றானே அப்படி குழந்தை வந்திருக்கோம் தொடவே இல்ல தொடவே இல்ல உன்னை தொடாம குழந்தை பிறக்க முடியும் கணவன் மனைவியை தொட்டாதான் குழந்தை பிறக்கும் அதானே இவங்க அப்பா இவங்க அம்மா பாண்டு மன்னர் இவங்க அம்மாவை தொடவே இல்லை தொடவே இல்ல எப்படி குழந்தை பிறக்கும் எப்படிங்க? ஏன் தொடவில்லை என்றால் பாண்டு மன்னர் மனைவியை தொட்டால் அப்பொழுது செத்து மணின்னு ஒரு சாபம் என்ன சாப்பிடுங்க அதாவது கானகத்திலே கிந்தமர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் முனிவர் அவருடைய மனைவி கிந்தமி கிந்தமி. அவங்க 2 பேரும் ஆசிரமம் அமைத்து அதுல சீர்திருப்போடு வாழ்ந்து வந்தாங்க வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் திடீரென்று அந்த முனிவருக்கு தன்னுடைய மனைவியோட சரண் ஒரு ஆசை ஆசை அது பகல் வேலை ஆமா. அந்த பகல் வேலையிலே பாதகத்தை ஆசிரமத்தில் உள்ள செய்யக்கூடாது ஆமாங்க செடி மரமா போறாங்க காட்டுல சரி மரம் அப்படி போகும்போது அந்த காட்டுல காட்டுல டேய் அதாவது நீண்ட நேரம் புணர்ச்சின்னு ஒரு ஆசை 2 நேரம் ஆமாண்டா நீண்ட ஆண்டவன் படைப்பில உருவாக்கப்பட்ட ஜீவராசி எத்தனை இருக்கு ஆமாங்க எறும்பு 84 லட்சம் சொல்லுவாங்க ஆண்டவன் படைப்பில் உருவாக்கப்பட்ட ஜீவராசி நீண்ட நேரம் புணர்ச்சி செய்ய வேண்டிய ஜீவன் ஒண்ணு இருக்கு என்ன சொல்லுவாங்க அதான் நான் இங்க ஆம்பு நாய் பொண்ணு மாட்டி கைசர மான் இருக்க மானு ஆமாங்க மான் தான் நீண்ட நேரம் புணர்ச்சி செய்வான் ஆ. அந்த முனிவர் ஆண்மானாக உருமாறினார் ஆமாங்க முனிவருடைய மனைவி பெண்மனாக உருமாறி காட்டுல 2 பேரும் புணர்ச்சி செய்வாங்க ஆமாங்க அந்த நேரம் பாண்டு மன்னர் வேட்டைக்கு போறாரு ஆ. எடுத்தார் வானத்தை வானத்தை. தொடுத்தார் அம்பை அந்த முனிவர் மார்பிலே பாய்ந்தது மானாக இருந்தாரே ஆமாங்க மார்பிலே பாய்ந்தது பாய்ந்தது. அட பாவி பாண்டு மன்னரே கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கும்போது என்னை கொண்டு விட்டாயே உனது மனைவி தொட நினைத்தார் அப்போது செத்து மணி சாபம் கொடுத்தார் சாப்பிட்டு குத்துறாரு செத்துட்டாரு செத்துட்டாரு ஆமாடா அதனால பாண்டு மன்னர் 2 பொண்டாட்டி தொடவே இல்லை தொடவே இல்லை பார்த்தாங்க குந்தமாதேவி யாரு அவங்க அம்மா முதல்ல அதாவது கல்யாணம் ஆகணும்னு கரணம் வந்துட்டான் கண்ணை பொந்துட்டான் கல்யாணம் ஆகி போச்சு பாட்டு மன்னர் அவங்க ஆமா குழந்தை இல்லையே நம்முடைய வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஆமாங்க 2வது மந்திரம் யாருக்கு யமதர்மன் ஒரு மந்திரம் ஏமாதாரு யமதர்மன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் யமதர்மன் வந்தான் குந்தமாதேவியோடு சேர்த்தான் இவருடைய அண்ணன் தர்மன் பிறந்தான் தர்மன் 3வது வாழுதவனுக்குரிய மந்திரத்தை உச்சரித்தால் வாழுதவன் வந்தால்
பீமசேனன் பிறந்தான். இந்த பீமசேன மாவுதாவை உங்க அப்பா குந்தமாதேவி என்றானே. ஆண்டு மன்னன் சொல்றேன். ஆண்டு மன்னன் போய் சொல்ற அப்போ 3 குழந்தை பிறந்து போச்சு குந்தமாதேவி. யார் சொல்லி பார்க்கலாம்? 3 குழந்தை பிறந்து போச்சுடா. தூர்வாசல் கொடுத்த மந்தத்தானா? ஆமாங்க. யாரு? தர்மன் அப்புறமா தர்மன் பீமன் அர்ஜுனன் 3 குழந்தை பிறந்து போச்சு. குந்தமாதேவிக்கு சக்காத்தி வச்சிருக்காங்க மந்திராதேவி. அவங்களுக்கு குழந்தை இல்ல. கடைசியில ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்? என்ன மந்திரங்க? தேவேந்திர கூடிய மந்திரத்தை வச்சுட்டா தேவேந்திர வந்து அர்ச்சனை போடுறான். 3 குழந்தை பிறந்து போச்சு. ஆமாங்க. கடைசி மந்திரத்தை அந்த அம்மாவோட கொடுத்தாங்க. அதான் யாருக்கு? மத்ராதேவிக்கும் அஸ்வனி தேவருக்கு பிறந்தவங்க தான் நகுல சகாதேவி அவர்கள். இவங்க பொறுப்புல சின்ன இப்படி இருக்குது. ஏன்டா நீ எங்க அப்பா பாண்டு மன்னன் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? டேய் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இப்ப நடக்கிற கதைக்கு வாடா. அதே சொல்ல காரி விழுவாங்க நாட்டுக்கு என்ன வந்துட்டே. சரி அப்படியே யுத்தத்துக்கு தயாராக இருக்கேன். மல்யுத்தம். சரி வாடா சமர் செய்திடுவோம். மட்டையா ஆடா சமர் செய்திடுவோம். மட்டையா ஆடா சமர் செய்திடுவோம். மட்டையா அவன் 2 தாய்க்கு மகனாக பிறந்தவன். ஒரு தாய்க்கு ஒரு கண், ஒரு நேத்திரம், ஒரு வாய், ஒரு கை, ஒரு கால் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறந்தவன். அப்படி மற்றொரு தாய்க்கு அதே போல் ஒரு கண், ஒரு செவி, ஒரு வாய், ஒரு கரம், ஒரு கவலை பிறந்தவன். சரதை அருளால் 2 குழந்தையும் ஒன்று சேர்த்த காலத்தால் 2 குழந்தையாக ஒன்றாக மாறிவிட்டான். இவனை நீ கீழ் தெரிந்தே ஒரு சில வீசினால் இவன் சாக மாட்டான். அவனை கிழிக்கும் போது உடல் மேலே கால் மேலே கிழிக்கும் போது இருவரையும் மாட்டி போட்டு விட்டு அக்கறமே இருந்து விடுவான். அப்படியே சரியாக செய்து கொள். வேண்டுமென்றா நான் செய்வதை பாட்டி புரிந்து கொள். இல்லை உண்மைதான் ஐயா. சிறைச்சாலை இருக்கும் 99 முடிச்சுள்ள ராஜாக்களை இக்கிழமை சிறைமிட்டு ராஜ யாகத்தை சிறப்பாக செய்யப்படும். நமக்காக ஒரு அண்ணன்